வெல்கம் டு RKHR ரெசிபீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். எல்லாத்துக்கும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஹார்ட் ஷேப் மைதா பிஸ்கட். அது எப்படி பண்ணுறது பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம மைதா பிஸ்கட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 கப் மைதா, 1/4 கப் சுகர், இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் நெய், உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ நம்ம மைதா பிஸ்கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் மைதாவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த 1 டேபிள் ஸ்பூன் ரவையை ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் பட்டரும் சேர்த்து பண்ணலாம், ஆனால் நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. இதில் ஏன் நம்ம நெய் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்மளோட கேக் வந்து சாஃப்டாக வர்றதுக்காண்டி இதில் நெய் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு நம்ம பிசைஞ்சுக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இதில் வந்து சுகர் வந்து நம்ம கம்மியாக வேணும், இல்லை ஸ்வீட்னஸ் நிறையா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க, நல்லா ஊறட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம இந்த மாவை வந்து 2 உருண்டையாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம், அப்படின்னா தான் கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிக்கலாம். இது தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மைதாவை வந்து இப்படி தூவிட்டு தேய்ங்க, அப்படின்னா தான் ஒட்டாமல் வரும். நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தடிமனாக மட்டும் தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் மாதிரி இந்த மைதாவை தூவி தூவி தேய்ச்சா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இந்த அளவு தடிமன் இருந்தால் போதும். வாங்க கட் பண்ணிக்கலாம். இது நமக்கு என்ன ஷேப் வேணால் கட் பண்ணிக்கலாம், ஸ்கொயர், டைமண்ட், எந்த ஷேப் வேணால் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்னால நம்ம ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறோம். இந்த கட்டர் வந்து ஷாப்பிங் மால்ஸ்லேயே கிடைக்கிது. நம்ம வேணும்னா இந்த அளவுக்கு வந்து வாங்கிக்கலாம். இதே மாதிரியே நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் உள்ள மாவை எல்லாத்தையும் நம்மளுக்கு என்னென்ன ஷேப்ஸ் வேணுமோ அது மாதிரி பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டு நான் காமிக்கிறேன். நம்ம ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே ஷேப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வாங்க எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதை இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப கொசன்னு போட்டுற வேணாம், தள்ளி தள்ளி போடுங்க, அப்படின்னா தான் நல்லா வந்து ஒரே மாதிரி எல்லாமே ஈவனாக குக் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. கொஞ்சம் இடம் விட்டு போட்டுக்கலாம். நம்ம அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், அப்படின்னா தான் ஈவனாக குக் ஆகும். ஒரு நிமிஷம் சிம்மில் வந்து வச்சுட்டு நல்லா வேக விடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பிஸ்கட் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் காய்ச்சிக்குவோம். 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கம்பி பதம் எதுவுமே தேவை கிடையாது, சும்மா சுகர் கரைஞ்சா போதும். நல்லா சுகர் வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. போதும், நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் சிரப்பை வந்து லைட்டாக இதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு
அப்படியே சுகரில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுங்க இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோன்னா. இது சுகர் சிரப் நம்ம அப்ளை பண்ணாமே நம்ம சாப்பிட்லாம். டீ கூட ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்கும். இது குழந்தைகளுக்காண்டி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி தரலாம். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எத்தனை பிஸ்கட் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் நம்ம அப்படியே ட்ரையாக விட்டுறலாம். சூப்பரான வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. பிஸ்கட் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டீ கூட இது ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வேலண்டைன்ஸ் டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.